ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வெளியே வந்த சர்வைவர்ஸில் நிறைய பேருக்கு இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் விட்டு விலகி வந்த பிறகு கொஞ்ச நாளில் அவங்க பண்ண அப்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்து போகும். நச்சுகள் கூட இருந்த நல்ல நல்ல தருணங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவங்களோட நினப்பாகவே இருக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்தது தப்போ அப்படின்னு கூட தோணும். அவங்க தான் உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச்சு. அவங்க அளவுக்கு உங்களை வேறு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு எல்லாம் கூட உங்களுக்கு தோணும். இதுக்கு மேலே அவங்க கூட வாழவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்த உங்களுக்கு அவங்க பண்ண அப்யூஸ் எல்லாம் மறந்து போய் மறுபடியும் உங்கள் மனசு அவங்கள நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஏன் எதனால் இப்படியெல்லாம் தோணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நச்சுகள் பண்ண அப்யூஸ் மறந்து போகிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நச்சுகள் பண்ண அப்யூஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த வலியை தடுக்கிற விதமாக மூளை இந்த செலக்டிவ் அம்னீஷியா அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணும். இந்த அம்னீஷியா பற்றி நான் வேறு ஒரு பதிவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போது உங்களோட பிரெயின் என்ன பண்ணுது? அந்த செலக்டிவ் அம்னீஷியாங்கிற அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த நினைவுகள் எல்லாம் வலியை தருதோ அதையெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க செய்யுது. அதுக்கு பதிலாக உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஒரு சில நல்ல நல்ல தருணங்கள் மட்டும் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். அடுத்ததாக நச்சுகளை மிஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்காக உங்கள் மனசு ஏங்குற மாதிரியும் ஃபீல் பண்ணுறது. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆச்சரியமான உண்மை என்னென்னா, நீங்கள் உங்களோட நார்சிசிஸ்ட்டை மிஸ் பண்ணலை. அப்போது வேறு எதை மிஸ் பண்ணுறீங்க? அந்த மிஸ் பண்ணுற மாதிரியான ஃபீலிங் என்னது அப்படின்னு கேட்டால், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வரைக்கும் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட அட்ரினலின் ரஷ்ஷை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த அட்ரினலின் ரஷ் இருந்தப்போ நீங்கள் ஃபீல் பண்ண எக்ஸைட்மெண்ட்டையும் ஆங்ஸைட்டியையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இந்த அட்ரினலின் ரஷ் உருவாக காரணமாக இருந்த அப்யூஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீண்ட காலமாக நீங்கள் நார்சிசிஸ்ட் கூட வாழ்ந்துட்டு இருந்தப்போ உங்கள் சர்வைவலுக்காக உங்களோட உடம்பில் ஏற்பட்ட அந்த அட்ரினலின் ரஷ் வந்துட்டு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்த பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பதட்டம், படபடப்பு இதெல்லாம் திடீர்னு காணாமல் போனதுனால தான் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இல்லாததுனால நீங்கள் உங்கள் நார்சிசிஸ்ட்டை மிஸ் பண்ணுறதா நினச்சிப்பீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்கள் நார்சிசிஸ்ட்டை மிஸ் பண்ணலை, அவங்களோட அப்யூஸை தான் மிஸ் பண்ணுறீங்க. அந்த அட்ரினலின் ரஷ்ஷை மிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை தவிர இன்னொரு ப்ராக்டிக்கலான ரீசனும் இருக்குது. டாக்ஸிக் மேரேஜை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்த சர்வைவர்ஸில் ஒரு சிலருக்கு இன்னொரு மேரேஜ் இல்லைன்னா இன்னொரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ இன்னொரு மேரேஜ் பற்றி யோசிக்க முடியாத, அதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் லைஃப்பில் ஒரு வெறுமையை உணர்வீங்க. அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு வேறு ஒரு ஆப்ஷனோ சாய்ஸோ உங்கள் கண்ணுக்கு தென்படாத பட்சத்தில் உங்களோட மனசு ஆட்டோமேட்டிக்காக நார்சிசிஸ்ட் பக்கம்தான் திரும்பும் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே உருவாகிற அந்த வெறுமையை நிரப்புகிற ஒரு ஆப்ஷனாக தான் நீங்கள் உங்களோட நார்சிசிஸ்ட்டை பார்க்குறீங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் பேசாமல் அவங்க கூடவே இருந்திருக்கலாமோ, நம்ம அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களோட தனிமையை போக்கிக்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே உருவாகுது. இந்த உணர்வுக்கு பின்னாடியும் ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் இன்னமும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கிறது. அதாவது உங்களை நீங்கள் இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கிறது. உங்களோட மன நிறைவுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மற்றவங்களை சார்ந்தே இருக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உருவாகும்.
ஸோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த உணர்வுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மீண்டு வெளியே வரலாம். நம்ம வந்துட்டு ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திச்சு அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டாலுமே பல நாள் பழக்கத்தை திடீர்னு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஒரு விக்டிமாக சர்வைவல் மோடில் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க நார்மல் லைஃபுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த லைஃப் ரொம்ப புதுசாக இருக்கும். புதுசாக ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கும் உங்களோட உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் நல்லா பழகி போன அந்த சர்வைவல் மோடுக்கு திரும்பவும் நம்ம போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதெல்லாமே புல் அண்ட் புஷ் கேம் மூலமாக உங்களோட நார்சிசிஸ்ட் உங்களுக்குள்ளே உருவாக்கின அந்த ட்ராமா பாண்டிங்னால் உருவான அடிக்ஷனோட சிம்டம்ஸ். ஆப்வியஸ்லி அந்த புல் அண்ட் புஷ் ரிதம்க்கு நீங்கள் பழகி போனதுனால இந்த புஷ் மோடுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புல் மோடுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே டைம் கொடுத்துக்கணும். நோ காண்டாக்டில் போன பிறகு மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு தாக்கு பிடிச்சி கஷ்டப்பட்டு கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த புது லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த நார்மலான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பழகி போயிடும். மென்டலி உங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் ஏற்படுறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த கஷ்டமான காலகட்டத்தை கடக்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்களோட நார்சிசிஸ்ட் உங்களுக்கு பண்ண அப்யூஸை எல்லாம் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த டைரியோட முதல் பக்கத்தில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வந்ததுக்கான காரணத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் குழம்பி போகிறீங்களோ, எப்பெல்லாம் உங்களோட மனசு நார்சிசிஸ்ட் பக்கம் ஈர்க்கப்படுதோ அப்போ எல்லாம் அந்த டைரியை எடுத்து படிங்க. அப்படி படிக்கும்போது உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக தெளிவாயிடும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.